எப்பா அம்மா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்ப்பா, வந்து கூட்டிட்டு போப்பா. ஏம்மா சாரிம்மா, என்னால வர முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன். அவளை வேணா வர சொல்றேன், அவளை பிக்கப் பண்ண சொல்ல. ஐயோ, என்ன கொலை பண்ண பாக்குறியா நீ? உன்னை பெத்து வளர்த்ததுக்கு என்ன பொண்டாட்டிட்ட விட்டு கொலை பண்ண பாக்குறியா நீ? பரவாயில்லப்பா, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் சாயந்தரம் வரையும் நான் வெயிட் பண்றேன், நீ வந்து என்னை கூட்டிட்டு போ. என்ன உன் பொண்டாட்டிக்கு போது வண்டி ஓட்ட தெரியுமாடா? வேமா அவளை அனுப்புறேன்ற. அதெல்லாம் அவள் நல்லா தான் ஓட்டுவேன்னு சொல்லியிருக்கா, அதனால அவள்கிட்ட லைசன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓட்ட தெரியாம லைசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நான் அவளை அனுப்பி விடுறேன், ஸ்கூட்டியில் வந்து சேருங்க 2 பேரும். லைசன்ஸ் சரிடா, வெயிட் வச்சு ஓட்டுவாளா வெயிட் இல்லாம ஓட்டுவாளா? என்ன உட்கார வச்சு எங்கடா போய் குறுக்க கறக்க விட்டுற போறாடா யார் மேலேயாவது? சரிம்மா, நீ எங்கேயும் போயிடாத, பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ண, அவளை வர சொல்கிறேன் வண்டி எடுத்துட்டு. எப்பா முருகா, இன்னைக்கு நல்லபடியாக நான் வீடு போய் சேர்ந்துட்டேன்னா உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன்டா கடவுளே. என் வாழ்க்கையே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மாமியா ஊருக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு எப்படியாவது அவருக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வேகமா வர சொன்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் அவுட்டிங் போலாம். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நல்ல வேளை அவரே கால் பண்ணிட்டாரு. சிலுக்கு, அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாங்கடி, போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு அம்மாவை. என்னது, உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? சிலுக்கு, அம்மாவை என்னால போய் பிக்கப் பண்ண முடியாது, நீயே ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. என்னது, நான் வண்டி எடுத்துட்டு கூட்டிட்டு வரணுமா? ஏன்னா எப்பவுமே நீங்க தான் கூட்டிட்டு வரீங்க, இன்னைக்கு என்ன புதுசா என்ன போக சொல்றீங்க? ஆமா, எனக்கு நான் தான் பிக்கப் பண்ணுவேன், இன்னைக்கு என்னால முடியல, ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கு. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, தின்னுபிட்டு இந்த ஓட்ட வாய முதல் மூடு. நீ போயிட்டு என்ன பண்ற, ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு வா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லியிருக்கில்ல. சரி, எனக்கு அனதர் கால் வருது, நீ வை. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வண்டி அவ்வளவா ஓட்ட தெரியாது. எல்லாரும் லைசன்ஸ் வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் லைசன்ஸ் வாங்கி வச்சேன். இன்னைக்கு அது எனக்கு ஆப்பா வந்து முடியும்னு எனக்கு தெரியாம போச்சே. அவர் வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டாரு, நானும் சரி கெத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்ட தெரியும்னு சொன்னது தப்பா போச்சு. இன்னைக்கு போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வேணா, எனக்கு ஸ்டேரிங் பிடிச்சி ஒழுங்கா வண்டியே ஓட்ட தெரியாது. இதுல எங்க அந்த குண்டமா உட்கார வச்சு பின்னாடி ஓட்டிட்டு வந்தா வண்டி கிளுக்குன்றான். நானும் வீடு வந்து சேர்ந்த மாதிரி தான். பேசாம மாமியா கிளிக்கே ஃபோன் பண்ணிட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு நீங்க அதிலே வந்து சேர்ந்துருங்க, நான் சொல்லிடுறேன்ப்பா. ஹலோ அத்தை, எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணிட்டு நீங்க அந்த ஆட்டோல வந்துடுறீங்களா? என்னது, ஆட்டோ புக் பண்றியா? நீ தான் வண்டியில வந்து கூட்டிட்டு போவேன் என் புள்ள சொன்னா. நீ தான் பெருமையா பீத்து திரியாமே எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன வந்து என்னை கூட்டிட்டு போ, தேவையில்லாம செலவு வச்சுட்டு இருக்காரு. இருங்க, அவசரப்பட்டு ஏன் அவருக்கு ஃபோன் பண்றீங்க? அவரே மீட்டிங்ல இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, நானே வந்து கூட்டிட்டு வரேன். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோ புக் பண்ற, நீங்க வந்துடுறீங்களா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஐயோ, அப்படியே மருமகளே, மெழுகைகள்லாம் வலிக்குதா? அட வாய மூட்டு கிளம்பி வாடி, வண்டி எடுத்துட்டு வேகமா. இவ்வளவு தூரம் நீ பேசுறியா கிளவி? இருடி, உன்னை வண்டியில ஏறி வந்து நீங்க எங்கிட்ட தள்ளி விட போறேன்னா பாக்கலாம். ஆனா நம்ம மட்டும் சேஃப்டியா எங்கடா தப்பிச்சுக்கணும்ப்பா. சரிக்கா, அங்கே நில்லுங்க, 10 நிமிஷத்துல நான் வரேன். ஆட்டோ வண்டி ஓட தெரியும்னா புருஷங்கிட்ட அப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போக மாட்டலாமா? வரட்டும், இன்னைக்கு 3 வேலை கடையில் வாங்கி தின்னுருப்பான். இதெல்லாம் வீட்டு வேலை செஞ்சு கிளிப்பா. போய் பாரு, எல்லாம் போட்டபடியில் இருக்கும். நம்மளை ஆட்டோவில் வர சொல்லிட்டு வீட்டு வேலை செய்கிறன்ற பேரில் இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா. இப்போ நம்மளை வண்டியில் கூட்டிட்டு போயிட்டானா வீடு எப்படி இருக்குன்னு நம்ம போய் நேரிலே பார்த்துடலாம்ல. நம்ம வீட்டில் எல்லாரும் பாட்டு போட்டு தெருக்குத்துக்காரி மாதிரி டிங்குன்னு ஆடி இருப்பா. இதில் வேற உடம்பு வலிக்குதாமா அந்த மொகர கட்டைக்கு. வரட்டும் இன்னைக்கு. ஐயோ, அந்த கிழமைக்கு என்ன கெட்ட கேடு. ஆட்டோ அனுப்புறேன்னு சொன்னா ஒழுங்கா அதை ஏறி வர வேண்டியதானே? நான் தான் வண்டி எடுத்துட்டு ஒட்டிக்கிட்டு அதை கூட்டிட்டு வரணுமா? ஐயோ, ஒரே எரிச்சலா இருக்கே. இப்போ என்ன பண்றது, எனக்கு வண்டி வேற ஒழுங்கா ஓட்ட தெரியாது. பேருக்கு தான் லைசன்ஸ் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். சரி, எப்படியாவது கூட்டிட்டு வந்து கிளவி என்கிட்ட தள்ளி விட்டுற வேண்டியதான். நம்ம என்னைக்குமே மற்ற மரியாதை நம்ம கிளவி பேசிட்டு இருக்கலாம். இதான் சாக்கு, வண்டி எடுத்துட்டு போய் எங்கன்னா தள்ளி விட்டுட்டு வந்துட வேண்டியதான். என்னமா பேசுறா கிளவி? இருக்கிறதே உனக்கு கட்சரி இன்னைக்கு. குறுக்க எதுவும் போலீஸ்கார எதுவும் பிடிச்சிடக்கூடாதுப்பா. ஹெல்மெட் தேடி பார்த்தேன் காணோம். அதுக்கு வெள்ளம் தொப்பியை வச்சு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கடவுளே, பிடிக்காம இருந்தா சரி. எவ்வளவு நேரம் உனக்காக நின்றுட்டு இருக்கிறது? ஏன் ஓடிட்டு வர வேணாமா? இதுனா உங்க அப்பா மட்டும் ரோடா வேகமா வர்றதுக்கு? எங்க அத்தையை கூட்டிட்டு வர வேகமா வழி விடுங்கன்னு சொல்லத்துக்கா. நடி வாய் ரொம்ப நீளுது. திட்டாம வந்தீங்கன்னா சேஃப்டியா வீட்டை கொண்டு போய் இறக்கி விடுவேன். என்ன திட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன வண்டியை கவுந்து விட்டேன் பாத்துக்கோங்க. ஐயோ, என்னடா இவ வேற எப்படி சொல்றா? ஆட்டோவும் வேற கூப்பிட முடியாது, பையனுக்கு வேற ஃபோன் பண்ண முடியாது. அவனுக்கு ஃபோன் பண்ணா கத்துவான் நம்மள. சரி, வேற வழி இல்ல, இவ வண்டியில போய் தொலைவான். ஏன் ஹெல்மெட் போடாம தொப்பியா போட்டு வந்திருக்க? போலீஸ் பிடிக்க வர வேண்டிய இடையில தெரியாதா? இப்பெல்லாம் ஹெல்மெட் விலை ரொம்ப விலை ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொப்பி போட்டே வண்டி ஓட்டலாம், யாருமே இடையில பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நேற்று நைட்டு தான் ரூல்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு மேபி தெரியாம இருந்திருக்கும் பஸ்ல நீங்க வந்ததுனால. பாரு, நைட்டு என்னெல்லாம் மாறுதுன்னு. அதான் நீங்களும் தொப்பி போட்டுக்கணும். பின்னாடி உட்காந்துருக்கவங்க எப்படி ஹெல்மெட் போடணுமோ அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்க தொப்பியும் போடணும். ஓகேவா? உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, சாமியா மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்து எடுத்துட்டு வந்தியே, போலீஸ்ல மாட்ட விடாம. எத்த போலாமா? நான் திட்டத்தை மனசுல வச்சுக்காம எங்கிட்ட வண்டியை விடாம போடி. பார்த்து நீ நல்லா இருப்ப. பயப்படாதீங்க, டர்ரு புடுறேன்னு பார்த்து பத்திரமா தான் கூட்டிட்டு போவேன். அத்தி வீடு போகிற வரையும் இவள்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாது. வாயை கொடுத்தோம் எங்கடா கமுத்தி விட்டாலும் கமுத்தி விட்டுருவா. அப்படி பாவி மருமகளே, கார் கிராஸ் ஆகுது, பார்த்து போ, மெதுவா போ. அப்படி செவிடு கேட்கலாம் இல்லையாடி உனக்கு? இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டே இருக்கேன். எத்த கூப்பிட்டீங்களா? பாட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. என்னது பாட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு அடி எருவட்டு திருக்கி வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுறீ. பாட்டுக்கிட்டே எங்கடா போய் விட்டுறாதடி, கர்மம் பிடிச்சவளே. எத்த என்கிட்ட பார்த்து பேசி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அது வண்டியில் வர்றப்ப கடுப்பாயிட்டேன்னு வச்சுக்க. பக்கத்தில் காரில் டயருக்குள்ள விட்டுறேன் பார்த்துக்க. இடி பாட்டுக்கிட்டு ஓட்டாதானே சொன்னேன், வண்டிகளை எதுவும் விட்டு ரெடி பண்ணுறது. அதனால தான் சொன்னேன். சரி கோபப்படாதாத்தா, பார்த்து மெதுவாக ஓட்டிட்டு போ. இங்கிட்டு பார்த்து என்னை திரும்பி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாம நேராக ரோட்டை பார்த்து ஓட்டு. எனக்கு பயமா இருக்கு நீ வண்டி ஓட்டுறத பார்த்தா. சரி பயத்துல எதுவும் கலைஞ்சு எதுவும் போடாதீங்க. புது வண்டி, நாரி பேர நாரி, சரியா? நான் பார்த்து ஓட்டி கூட்டிட்டு போறேன். டராவாதியே. எல்லாம் வீட்டுக்கு போற வரைக்கும் தானே. உனக்கு வீட்டுக்கு போனா அப்புறம் அடிக்கடி கச்சேரி. பேச்சிக்கா எப்படி இருக்கீங்க? சிலுக்கு நல்லா இருக்கியா?
லூசு சிரிக்கி வண்டியில போகும்போது யார்ட்டாவது பேசுவாங்களா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டி ஐயோ இவளை நம்பி வண்டியில வந்த மாதிரி என்ன சொல்லணும் அத்தை கோயில் வந்துச்சு பாருங்க சாமி கும்பிடுங்க மருமகளை மணி ஆயிடுச்சு நாளைக்கு வந்து கும்பிட்டுக்கலாம் நீ போ அச்சோ சாமியை பார்த்து நான் சாமி கும்பிடாம வர மாட்டேன் இப்ப பாருங்க நான் எப்படி சாமி கும்பிடுறேன்னு கடவுளே என்ன மட்டும் காப்பாத்துப்பா என்னடி பின்னாடி திரும்பி நின்னுப்பா சாமி கும்பிடுறா யாரையும் வண்டி ஓட்டுவா வெற்றி முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு எங்களுக்கு ஒரே அடியா கோவிந்தா கோவிந்தா ஏத்தே இது முருகன் கோயில என்ன இங்க வந்து கோவிந்தா போட்டுட்டு இருக்க நான் என் நிலமையா சொன்னேன்டி போதுண்டி உன் பக்தி புராணம் வண்டியே ரெடி போலாம் சரி விட்டா அழுதுரு ஏலாட்டு இருக்குது வாங்க போவோம் டிராஃபிக் போலீஸ்ல மாட்டினா டங்குவார் வந்துடும் 10,000 ஃபைன் போட்டுருவாங்க வேற ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்க மாமியார் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்து என்கிட்ட மாட்டிக்கணுமா இப்ப என்ன பண்ணலாம் கடவுள் மேல பார்த்தப்பட்டு போவோம் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஓரம் கட்டுங்க வண்டியை எத்த போலீஸ் ஏண்டி மருமகளை காலப்படுறா அதான் லைசன்ஸ் வச்சிருக்கேன் வண்டி நல்லா ஓட்டுறா இந்த நேற்று மாத்தின ரூல்ஸை கூட இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம் தொப்பி போட்டு வரோம் ஹெல்மெட்டுக்கு பதிலா அப்புறம் என்னவா வண்டியை ஓரமா நிப்பாட்டு 10,000 ஃபைனை கட்டிட்டு போங்கம்மா 2 பேரும் என்னத்துக்கு நாங்க 10,000 கொடுக்கணும் நாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தானே நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்புறம் எங்களுக்கு 10,000 ஃபைன் போறீங்க நாங்க தான் எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருக்கோமே யாருக்கு நீங்க 10,000 ஃபைன் போடுங்க நான் உங்களை கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படியே நம்ம ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க டாக்குமெண்ட்லாம் இருக்கிறது சரி எங்க ஹெல்மெட் அதான் கவர்மெண்ட்ல நேத்து நைட்ல இருந்து ஹெல்மெட் பதிலா தொப்பி போட்டுக்கலாம்னு சொன்னாங்களே ஹெல்மெட் விலை தான் ஏறி போச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன நாங்க தொப்பி போட்டு வரமே எங்களை விடுங்க பொம்பளை பிள்ளைல பிடிச்சு வைக்காதீங்க இப்போ தொப்பி போட்டு வரலான்றியா யார் அந்த கிறுக்குத்தனமான ரூல் சொன்னது இப்போ தொப்பி போட்டு கீழே விழுந்தீங்கன்னா உன் மூச்சு தானே அடிப்படும் ஹெல்மெட்னா உன் மூச்சை காப்பாற்றும் தானே உன் உயிரை காப்பாற்றும்ல எவன்மா சொன்னது ரூல்ஸ் இது மாதிரி ரூல்ஸ் கிறுக்குத்தனமான ரூல்ஸ் நேத்து நைட் தான் மர்மம் சொன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கதே தொப்பி போட்டு போலாம் அப்படின்ட்டு அத்தை என்ன மன்னிச்சிடுங்க கையில ஹெல்மெட் எடுத்துட்டு மறந்துட்டேன் அதனால 2 தொப்பியும் வாங்கினது உங்களை ஏமாத்திட்டேன் அடி பாவி மவளே ரொம்ப ஓவரா பேசுனீங்களா கோர்ட்டுக்கு புரியா கோர்ட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போறேன் கோர்ட்ல போய் வண்டியை வாங்கிக்க கிளம்புங்க இப்போ 2 பேரும் இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஆட்டோல வாங்க அப்படின்ட்டு எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு ஏமாலையா தப்பு போடுற இதுல தொப்பி கெட்ட கேடு வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு பெரிய மகாராணிவ தொப்பியா கழட்டிக்கல போறீ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சக்கர தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க